கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக இந்த நாளில் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாளில் சங்கீதங்களின் புஸ்தகம் 62:8, ஜனங்களே இக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். தாவீது ராஜாவினுடைய ஆலோசனை, அவருடைய அனுபவ மொழிகள் என்று கூட சொல்லலாம். அவர் அனுபவித்ததை இப்படி சொல்லுகிறார். மக்களை பார்த்து சொல்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து என்னை பார்த்தும் இந்த வார்த்தை வருகிறது, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் என்று. ஆகவே எக்காலத்திலும் நம்பக்கூடிய ஒருவர் என்றால் எந்த மனிதனையும் நாம் அடையாளம் காட்ட முடியாது, எந்த தலைவனையும் அடையாளம் காட்ட முடியாது. ஒரே ஒருவர் தான், அவர்தான் நம்மை படைத்தவர். படைத்தவர்கிட்ட மட்டும்தான் எந்த காலத்திலையுமே நம்பிக்கை வைக்க முடியும். அவரே நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். ஆகவே அவரை நம்புங்கள் என்று அவருடைய ஆலோசனை. அதே போல அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் என்று. அன்னாள் கூட ஆண்டவருடைய சமூகத்தை தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் ஊற்றிவிட்டாள். மலடி என்று சொல்லப்பட்டவள் அதிவிரைவிலே கர்த்தருடைய கிருபையினாலே அவள் ஒரு கர்ப்பத்தின் கனியை பெற்று உலக பிரசித்தி பெற்ற ஒரு தீர்க்கதரிசியை அன்னாள் பெற்றாளே. அப்போது இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி விடுவது பாருங்களேன், உலகத்தை கலக்கக்கூடிய ஒரு பெரிய தீர்க்கதரிசியே உண்டாக்குச்சு. ஏன் நம்முடைய வாழ்விலும் கூட நம்முடைய இருதயத்தை அங்கே இங்கேயும் அந்த மனிதன் இந்த மனிதத்தில் சொல்வதை காட்டிலும் தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடலாம், காத்திருக்கலாம், காரியம் நிச்சயமாக வாய்க்கும். அதே போல் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நமக்கு பாதுகாப்பு நம்முடைய உணவல்ல, நாம் போட்டிருக்கிற உடையில்ல, நாம் சார்ந்திருக்கிற சமுதாயம் அல்ல, வேறு எதுவுமே கிடையாது. நமக்கு அடைக்கலமானவர் அவர் மட்டுமே. ஆகவே இந்த புதிய நாளிலே தேவனை நமக்கு அடைக்கலம் என்று சொல்லி நம்முடைய வாழ்வை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் நமக்கு வெற்றி நாளாக அமைய அவரை தவிர வேறு முகாந்திரம், வேறு வழியே கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த நாளில் எதிர்கொள்ளக்கூடிய, வரக்கூடியதான நாட்கள் எதிர்கொள்ளக்கூடிய எந்த காரியத்திலும் நீங்கள் வெற்றியாளனாய் மாறணும் அப்படின்னா அவரை மட்டுமே நம்புங்க. அவர்கிட்ட மட்டுமே நம்முடைய இருதயத்தை ஊற்றிவிடலாம். அவர் நமக்கு அடைக்கலமாய் போதுமானவராக இருப்பார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எக்காலத்திலும் நம்பக்கூடிய நல்ல தெய்வமே, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய எல்லா காரியங்களிலும் எங்களுடைய இருதயத்தை அப்படியே ஊற்றி விடுகிறோம். நீர் எங்களுக்கு எப்பொழுதும் அனுகூலமாய் அடைக்கலமாய் இருந்து எங்களை வழிநடத்த போகிறீங்க. எந்த விதத்திலும் நாங்கள் கீழாகாமல் எங்களை மேலாக, எங்களை உயர்வாக, எங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய நல்ல ஆண்டவராய் எங்களுக்குள் வாழ்கிறீரப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்கள் மேலே நம்பிக்கை வைத்தவர்களாய், உம்மில் மகிழ்ந்து கலிகூறவர்களாய் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இதை கேட்கிற எல்லாரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.